வணக்கம் ஆயிஷாவின் செயலுக்காக நான் உங்கள் ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடிதம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றால் அது உண்மையாக நீதிக்கு உகந்ததாக இருந்தால் கண்டிப்பாக நீதி கிடைக்குன்றதுக்கான சான்றாக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இந்த கடிதம் ஆயிஷா கிழமைக்கு வந்தது. இதோட விளைவு தான் இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். டிஎன் செட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஓபிசி பிரிவினருக்கான அந்த 5% ரிலாக்ஸேஷனை அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த கடிதம் தான் ஆயிஷா நியூஸ் சேனலில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முதல் காரணம். அதனால் ஆங்கிலத்துறை ஆசிரியர் சி பாபு அவர்களுக்கு அத்தனை வாய்ப்புகள் கிடைத்த ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் 55% கீழே இருந்து அப்ளை பண்ண முடியாத பிசி, பிசிஎம் அண்டு எம்பிசி அந்த ஆசிரியர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆசிரியர் சி பாபுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த லெட்டரை கொடுத்ததுனால தான் இதை பற்றி பதிவு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் டுடே என்ற யூடியூப் சேனலில் டாக்டர் பாலு ப்ரொஃபஸர் அவரும் இதை பற்றி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 2016-17 அதை பற்றி அவர் இம்பேக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் வேணால் அந்த சேனலில் போய் பாருங்கள். இந்த கடிதம் பாருங்கள். வணக்கம் சார், தீர்வு சொல்லுங்கள். என் பெயர் சி பாபு. டிஎன் செட் எக்ஸாம் எழுத விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய பர்சன்டேஜ் 53.8. ஆனால் எம்எஸ்சி செட் எக்ஸாம் எழுத 55% வேணும். டிஆர்பி போர்டு காலேஜுக்கு 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் யூஜிசி நெட்டுக்கும் 5% கொடுக்குறாங்க. ஆனால் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி 5% ரிலாக்ஸேஷன் கொடுக்கவில்லை. பிசி, பிசிஎம், எம்பிசி போன்ற போஸ்ட் ஸ்டூடெண்ட் இதனால் நிறைய கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். நன்றி சார், இதுக்கு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ இந்த தீர்வு சொல்லுங்கன்னும் போது அவருக்கு நான் கொடுத்த பதில்னா, எம்எஸ்சி இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், நீதிமன்ற பார்வைக்கு கண்டிப்பாக செல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில எவிடன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்டு அதற்கான காணொலியை இந்த மாதிரி கொடுத்தோம். அது டேட் பார்த்திங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி அந்த பதிவு கொடுத்துருக்கோம். இதை பற்றி இது பற்றி நேரில் அவேர்னஸ் வரும், தீர்வு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், நான் பதிவு பண்ணது மே 5, இன்றைக்கி மே 8, 3 நாளில் இதற்கான தீர்வு நமக்கு இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. காரச்சண்டமாக கொடுத்துருக்காங்க, சேர்த்துருக்காங்க. ஆஸ் பர் த ஜிஓ எம்எஸ் நம்பர் 5 ஹையர் எஜுகேஷன் 11/1/2021 5% marks shall be allowed from 55% to 50% marks. The master level of candidate belongs to scheduled caste SC and ST எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இங்கே கிளியராக தெரியணும் அப்படின்னா, இவங்களோட சேர்த்து கடைசியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷெட்யூல் ட்ரைப்க்கு அப்புறம் பேக்வேர்டு கிளாஸ், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், டி நோட்டிஃபைடு கிளாஸ் அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அடுத்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது 15/5/2024. இதே டேட்டு தான் நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி அப்ளை லாஸ்ட் டேட்டு மே 15. டிஎன் செட் அப்ளை பண்ணுறதுக்கும் மே 15 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்படுது, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணலை, அது பிசி முஸ்லீம். இதை பற்றி ஒரு தெளிவு திரும்ப மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டிக்கு பிசி முஸ்லீம் கேண்டிடேட்ஸு டைரெக்டாகவோ இல்லை கால் பண்ணியோ மெயில் பண்ணியோ கேட்கணும் போல். இந்த இடத்துல பார்த்தா ஓபிசின்னு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். திரும்ப ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. பேக்வேர்டு கிளாஸ், மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ், டி நோட்டிஃபைடு கிளாஸ்னு கொடுத்துட்டாங்க. எம்பிசிக்குள்ளே தான் டி நோட்டிஃபைடு கிளாஸ் இருக்குது. பட் பேக்வேர்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் பிசி முஸ்லீம். ஸோ பிசி முஸ்லீமுக்கான இடஒதுக்கீடு இப்போவும் பாருங்கள், இதை கிளியராக டைப் பண்ணலை. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்கன்றது புரிய மாட்டேங்குது. ஒரு விஷயத்த கொடுக்கும்போது கிளியராக கொடுக்கலாமே. யூஜிசி நாம்ஸ் என்ன இருக்குது, ஓபிசினா ஓபிசினே அப்படியே கொடுத்துடலாமே. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு கொடுத்தா எல்லாமே இன்க்ளூடு, பிசி, முஸ்லீம், எம்பிசி எல்லாம் வந்துடும். ஆனால் இங்கே இப்படி நான் எலாபரேட்டாக கொடுக்குறேன்னு சொல்லி பிசின்னு கொடுத்துட்டு பிசி முஸ்லீமுக்கான பர்மிஷன் இருக்கா இல்லையானே ஒரு கொஷின் மார்க்கில் நிற்குது. பார்ப்போம். யாராவது பிசி முஸ்லீம் இதனால் பாதிக்கப்பட்டீங்கன்னா ஆயுஷ் அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அகாடமி நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்பரும் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுடைய உரிமைகளை அனுப்புங்க. அதை பற்றி ஒரு குரல் கொடுப்போம். நீங்களும் மெயில் பண்ணுங்கள், டைரெக்டாக கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான விடையும் கண்டிப்பாக கிடைத்துவிடும். இது விரைவாக கேட்கணும், அப்படி யோசிச்சு நிற்காதீங்க. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆயிஷா வீடோட வெற்றி, ஆயிஷா நியூஸ் சேனலோட வெற்றி.
அண்டு டாக்டர் அந்த ஆசிரியர் பாலு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த செய்திகளும் உங்களுடன் சந்திக்கிறேன். இந்த ஆயுஷனும் அச்சம் தவிர நான் உங்கள் ஆன்சர். அப்புறம் மறந்துட்டேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய உரிமைகள் கேட்குறதுக்கு ஆயுஷ் அகாடமி முன்னாடி நிற்கும்.